ஹாய். ஈரோட்டில் இருக்கக்கூடிய வேர்ல்டு பிக்கஸ்ட் பைரவர் கோயிலுங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. பிரம்மாண்டமாக சூப்பராக கட்டியிருக்காங்க. உள்ளே போனால் வெளியே வர்றதுக்கு மனசே இல்லைங்க. அவ்வளோ அழகாக ப்ளேஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இங்கே 2 டைம் போயிருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக சித்ரா பௌர்ணமிக்கு போனேன். நான் காலையில் ஒரு 11:30 மணிக்கு போனதுனால பெருசாக கூட்டம் எதுவும் இல்லை. ரிலாக்ஸாக சாமியை போய் கும்பிட்டு வந்தாச்சு. இங்கே எப்போதுமே ஓப்பன் தாங்க. காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் எப்போதுமே கோவில் ஓப்பன் தான். நம்ம எந்த டைம்னாலும் போய் சாமி கும்பிட்டு வரலாம். ஆனால் இந்த சாமிக்குன்னு சில தினங்கள் இருக்குது. தேய்பிறை அஷ்டமி, பௌர்ணமி, அமாவாசை இந்த 3 நாட்களுமே பார்த்திங்கன்னா காலையிலையும் நைட்டும் ஈவினிங்கும் பார்த்திங்கன்னா சிறப்பு அபிஷேகங்கள் பூஜைகள்லாம் நடக்கும். நீங்கள் முடிஞ்சால் கலந்துக்குங்க. ஆனால் கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும். ஆனால் இந்த நாள் வழிபடுறோம் அப்படின்னா நம்ம வேண்டுதல்கள் சீக்கிரமாக நிறைவேறும் அப்படின்னு ஒரு ஐதீகம். இங்கே பூசணி தீபமும் தேங்காய் தீபமும் தான் ரொம்ப சிறப்பு. நான் தேங்காய் தீபம் தான் போட்டேன். இந்த கோயிலுக்கு நிறையா பிரச்சனைக்காக நிறையா பேர் வராங்க. இந்த பில்லி சூனியம் செய்வினை கஞ்சிஷ்டி, ஒரு நல்ல வேலை கிடைக்கல, கடன் பிரச்சனை, தீரா நோய்கள் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வராங்க. நானுமே பார்த்திங்கன்னா தலைவலிக்காக தான் போயிருந்தேன். ஒரு சைடு தலைவலி, கழுத்து, ஷோல்டர், கை எல்லாமே வலிச்சிட்டு இருந்துச்சு. ஒரு வருஷமாக நிறைய டாக்டர்ஸ் பார்த்துட்டேன். எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் பண்ணிட்டேன். ஆனால் எதுக்குமே சரியாகலை. எனக்கு ஒருத்தர் மூலியமாக இந்த கோயில் தெரிய வந்துச்சு. இந்த கோயிலுக்கு போய் 3 மாதத்துல என்னோடய வலிகள் எல்லாம் சரியாக போச்சு. ஒன்று தானாக சரியாகும், இல்லைன்னா அதுக்கு உண்டானது இங்கே இந்த இடத்துல போனேன்னா உனக்கு சரியாகும்னு ஏதோ ஒரு இது இருக்கும். நம்மளுக்கு ஏதோ ஒரு மூலியமாக நம்மளுக்கு சரியாகும். எனக்கும் சரியாயிருக்கு. நான் இதை பண்ணுறேன், எனக்கு சரியாயிடுச்சுன்னா இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், நான் எதுவுமே சாமிக்கிட்ட வேண்டிக்கல. எனக்கு சரி பண்ணி கொடுங்கன்னு மட்டும் தான் தேங்காய் தெய்வம் போட்டு வந்தேன். அடுத்த 3 மாதத்துலேயே எனக்கு சரியாயிடுச்சு. சாமியை போய் மனசார வேண்டிட்டு ஒரு தேங்காய் தெய்வம் போட்டு சாமியை கும்பிட்டு வந்தேன். உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் இங்கே ஒரு டைமாவது போங்க. உங்கள் பிரார்த்தனைகளை சாமிக்கிட்ட சொல்லிட்டு போங்க. கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகளும் சரியாகும். தேய்பிறை அஷ்டமி, பௌர்ணமி இந்த தினங்களில் எந்த கோயிலும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த கோயிலில் இருக்குங்க. நாம் ஆண் பெண் யாராக இருந்தாலும் நம்ம கருவறைக்குள்ளேயே போய் உள்ள லிங்கம் இருக்குது. அந்த லிங்கத்துக்கு நம்ம கையாலேயே பாலபிஷேகம், காயின் அபிஷேகம்னு இந்த மாதிரி பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு டைமிங் இருக்குது, நாட்களும் இருக்குது. கோயில் கான்டாக்ட் நம்பர் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணுறேன். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஈரோட்டிலேருந்து நம்மளுக்கு பஸ் வசதியும் இருக்குது. பஸ்ஸில் கூட நம்ம போய்க்கலாம்.